நமஸ்காரம். அதாவது பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவிலுக்கு தானங்கள் அப்படிங்கும்போது நிறைய விதமான தானங்கள் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் எடுத்தோன்னா நிலதானம் கொடுக்குறோம், இல்லை சொர்க்கம் பொண்ணு தானம் கொடுக்குறோம், பவுன் கொடுக்குறோம், அல்லது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்குறோம், அதே மாதிரி வந்து ஒரு எலிஃபண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் பண்ணுறதுக்குறோம். ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டால் என்னென்ன மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்தால் என்னென்ன காம்பினேஷன் பீப்புள் 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க, அல்லது 9ஆம் நம்பரில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். பேசுகிறதுக்கு முன்னாடி வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். பத்தி சொல்லுங்க. பிரியா இவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/1/1987. சாரி. பிளட் குரூப் பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ். டோர் ஃபேஸிங் கிழக்கு வடக்கு. என்ன பண்றாரு மிஸ்ஸஸ் பிரியா? பிரியா வந்து லெக்சரராக இருக்கா, கேரிங்காக இருக்கா. அப்படி ஓகே. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக. ஓகே. எவ்வளோ மந்த்ஸ் இப்போ உங்களுக்கு? ஒரு 5 months. 5 months. ஸோ புருஷா வேலைக்கு போகிறது இல்லை, பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு சுறுசுறுப்பாக இல்லை. ஓகே. ஸோ அவங்க லைஃப் நல்லா ஆகணும். நல்லா ஆகணும். அதுக்கு சார்கிட்ட ஒரு டிப்ஸ் வாங்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருமதி வி பிரியா பானன் 19/1/1987 பிறந்திருக்காங்க. பி பாசிட்டிவ். ஈஸ்ட்லேயும் டோர் இருக்குது, நார்த்லேயும் டோர் இருக்குது. ஸோ இந்த பொண்ணை பொறுத்தவரைக்கும் நல்லா ஆக்டிவான பொண்ணு, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், சரி நல்ல இது இருக்குது. ஆனால் தோஸ் ஆர் ஹேவிங் த நேம் வித் பிரியா, பிரியதர்ஷினி, பிருந்தா, அல்லது வந்து இந்த சாந்தி, சாந்தனா சம்திங், இவங்க எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆன உடனே ஆட்டோமேட்டிக் கணவனுக்கு வேலை போயிடுது, இல்லை கணவன் வேலைக்கே போகிறதில்ல. இவங்க தான் என்ன ஆம்பளையாட்ட குடும்பத்தை நடத்துகிற மாதிரி வருதுங்க. இதுதான் இதில் ஒரு பெரிய இது. ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா இவங்களுக்கு கொஞ்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் தான் போடுவாங்க. ஏங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க போங்க, அவ்வளோதான். அந்த ஒரு சாஃப்ட் நேச்சரில் இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போனோமா பேசிக்கிட்டேன் அப்படிங்களா, சரி சரி சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியா கொஞ்சம் பஞ்சு கொடுமா, சரி சார், அப்படி 2 வாரத்தை பேசுகிறதுக்குள்ளாரியே அந்த இன்ஜெக்ஷன் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க, ஏம்மா 50 ரூபாங்க வாங்கிக்காமா, ரைட் முடிஞ்சு போச்சா. பேசி முடிக்கிறதுக்குள்ளார இன்ஜெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். இப்படி இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது தெரியலைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே என்னென்னு கேட்டால் நீங்கள் இறங்கி போயிட்டீங்க, அது பேசுகிறதுக்கெல்லாம் இறங்கி போயிட்டீங்க. ஆனால் அங்கே போனோன்னே இது இறங்கி போகிறதுக்கு முடியல. இந்த ஒரு காரணத்தினால தான் இருக்குது. நான் தற்சமயம் நேம் சேஞ்ச் பண்ணேன், பிரியா மயில் அப்படின்னு பண்ணேன். பிரியா மயில். பிரியா மயில்ண்ணா? பிரியா மயில்சாமி. என்னைக்கு பிரியா மயில்சாமின்னு என்னைக்கு வச்சிங்களோ அன்னையிலேருந்து இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது. என்னைக்கு பிரியா மயில்சாமின்னு வச்சிங்களோ, பிரியான்னு இருக்கும் போது என்னென்னா பொண்ணு வந்து நல்லா திடகாத்திரமாக நல்லா சுறுசுறுப்பு ஆக்டிவாக இருந்தது. இல்லை நானாக மாற்றினேன், அவங்க ஒன்றும் மாற்றலை, கெஜெட்லாம் மாற்றலை. இல்லை சொல்லி முடிக்கிறேன் நான். சரி. அதாவது இந்த பிரியா மயில்சாமி வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல அந்த போன் சம்மந்தமான ப்ராப்ளம் வந்துருங்க. ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கால் வலி ஜாஸ்தி ஏறும். அப்பப்போ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் உசுன்ட்டு தான் இருக்கும், சூட்டபிள் ஆகாது. சரி. பிரியாவுக்கு முன்னாடி வேறு பேர் பொண்ணும். சரி. ஸ்டார்டிங் பாயிட்டே சரியில்லைங்களே. ஸ்டார்டிங் வந்து ஸ்ரீபிரியா தான் பேரு, அப்படியே பிரியான்னு சொல்கிறீங்க. அது வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் பிரியான்னு போட்டாங்க, அதனால் பிரியான்னு விட்டோம். இல்லை முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட்டில் வந்து ஸ்ரீ போட்டுக்கோங்க. சரி போட்டுருங்க. ஓகே. அது 2 டவுட்டு தான் எனக்கு மெயின். ஸ்ரீபிரியான் இருந்தால் மட்டும்தான் செட் ஆகும். ஓகே. இல்லைனா வந்து செட் ஆகாதுங்க. இல்லை ஸ்ரீபிரியா வந்து இருந்தது. இல்லை நீங்கள் வந்து ஸ்ரீபிரியான் தான் வச்சுக்கணும் நீங்கள். சரி. இல்லைனா வேலைக்கு ஸ்ரீபிரியாவா இல்லை ஆதித்யா பிரியா மயில்சாமி வைக்கலாமா? இல்லை பிரியா மயில்சாமி செட் ஆகாதுங்க. சரி. ஓகே. ரைட்டா. கோபத்தை இந்த பொண்ணு கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரி. செவ்வாய்க்கிழமை என்னன்னு கேட்டால் முருகர் கோயிலுக்கு இந்த பொண்ணு கம்பல்சரி போய் ஆகணும். போயிட்டு இருக்கு. அப்படிங்க போயிட்டு என்ன கொஞ்சம் வந்து தயிர் சாதம் வந்து அங்கே கொஞ்சம் தானம் பண்ணணும். சரி. ப்ரேயர் பண்ணிட்டு அதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். நல்ல குழந்தைய பிறக்கம், கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள். ஓகே. ரைட். இவர் பிஸ்னஸ் எப்படி பண்ணுவார்? அவரது டீட்டெயிலாம் பார்க்காம சொல்ல முடியாதுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போங்கன்னா போக மாட்டார். சரி. போகாதீங்க வீட்டிலே சும்மா இருங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு சும்மா இருக்கணும், நாமளா தானே அப்படின்னு சொல்லிட்டு போவாருங்க. சரி. அவர் கேட்டாவே கோவம் வந்துருங்க. பட் நீங்களும் அது இதுவும் கேட்டுறாதீங்க. தேவையில்லாமல் அந்த நட்பு உறவுகளை கொஞ்சம் கெட்டு போயிடும். சரி. கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணை கேட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் AS மகாஸ்ரீராஜன். தானங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது கோவிலுக்கு என்னென்ன மாதிரி நம்ம வந்து ஒரு வாகனம், அதாவது 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரை வாகனம், ஹார்ஸ். பார்த்தீங்களா நம்ம
அந்த 7 குதிரைகள் இருக்குமில்ல, சேரட், ஆமாம். ரைட், அது மாதிரி குதிரை வாகனம் வந்து கொடுக்கலாம். அது உட்டாக இருக்கலாம், இல்லை பிராஸில் இருக்கலாம், ஆஸ் யூ லைக். தோஸ் ஆர் born on number 2 and 3 காம்பினேஷன், 2-3 காம்பினேஷன் இருக்கவங்க மட்டும் சிவன் கோவிலில் காளை மாடு, சிவன் கோவிலில் காளை மாடு தானமாக கொடுக்கப்பட வேண்டும். 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் மட்டும் என்னன்னா துர்க்கை கோவிலுக்கு சிங்க வாகனம், பெருசாக செய்ய முடியலனா கூட என்னென்னா சின்னதாக குட்டியாக ஒரு பிராஸ்லையோ, இல்லை பணம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்னென்னா வெள்ளியிலையோ, இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்தால் கோல்டுலேயே கூட செஞ்சு கொடுக்கலாம், தவறு எதுவும் இல்லை. சிம்மம். எஸ். 5ஆம் எண்ணில் பிறந்தவர்களும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த யாழி பார்த்துருக்கீங்களா, இந்த சிங்கம் மூஞ்சி மாதிரி இருக்க, அப்படியே பல்லெல்லாம் பெருசாக இருக்கும், யாழி. 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் யாழி போன்று செய்து கொடுக்கப்பட வேண்டும். 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் கருடன். யாருக்கு? 6ஆம் எண்ணில் பிறந்த சின்ன குழந்தை பிறந்திருந்தால் கூட கருட வாகனம் பெருமாளுக்கு சின்னதாக ஒன்று செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த சுக்கிர யோகத்தில் என்னன்னு இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் ஃபுல்லாக வரும்னு கருத்து இருக்குது. 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன யானை பொம்மை செஞ்சு கொடுக்கலாம், அல்லது மூஞ்சூர் எலி என்று சொல்வார்கள், சின்ன எலி இருக்குல்ல, ரேட்டு, ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஆமாம். ட்ரைலர் மாதிரி. கணபதி எலி சொல்கிறார். ஓ, ட்ரைலருக்கு கணபதி எலி. ஓகே, அப்படி கூட உத்தமூர்த்தி எலி. அதே அஷ்டே, கரெக்ட். Those who are born on number 8 combination or 7.5 இருந்தா, 7.5 இருந்தால் அவங்க வந்து என்னன்னா ஆஞ்சநேயர் வாகனம். ஓகே, ஆஞ்சநேயர் வாகனம். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் என்னன்னா முருகருக்கு ஒரு பீகாக் மயில் வாகனம் செய்து கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குன்னு கருத்து இருக்கு. இயற்கையாகவே ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரோல் பீப்புள், அல்லது ஒரு ஆர்மி பீப்புளாக இருந்தாலும் சரி, முருகருக்கு ஒரு மயில் வாகனம் செய்து கொடுக்கும் பொழுது என்னென்னா இவங்களுக்கு யோகங்கள் அதிகம் உண்டு, நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், லைஃப்பில் ஒரு டெவலப்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்ன இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய கருத்துக்கள், நிறைய கருத்துக்களை வித்தியாசமான கோணத்தில் எல்லாத்துக்கும் ஒரு புரியக்கூடிய வண்ணத்தில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் A.S. மகாஸ்ராஜன். நன்றி, வணக்கம். You can follow Dr. A.S. Mahashirajan on Facebook, ShareChat and Instagram. Our ID A.S. Mahashirajan. For more informations, download our app Mahashirajan from Play Store. To watch our latest videos, subscribe our YouTube channel Mahashirajan space A.S and MSR space Vision space Gold Time. Press the bell icon to get notifications. Do like, share and comment our YouTube videos. Visit our website www.goldtime27.com.